விஜய், சிவகுமார், மன்சூர் அலிகான் இவங்களாம் நடிச்சு எஸ் ஏ சந்திரசேகர் டைரக்ஷன்ல 95ல ரிலீஸ் ஆன படம் தான் தேவா. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, மன்சூர் அலிகான் வந்து அவங்களோட ஊர்ல இருக்கிற எல்லாரையுமே அடிமையா நடத்திட்டு இருக்காரு. அவரை பார்த்து யார் கையெடுத்து கும்பிடல அப்படின்னா மறுநாள் அவனுக்கு கை இருக்காது. அவங்க ஊர்ல யாருக்குமே செருப்பு போட அனுமதி கிடையாது. செருப்பு போட்டாங்க அப்படின்னா காலை வெட்டிடுவாரு. அந்த மாதிரியான ஒரு ஈவு இறக்கமே இல்லாத ஒரு வில்லனா இருக்கிறாரு. அவரை வந்து ஒரு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அரசாங்கம் ஏதாவது பண்ணுமான்னு பார்த்தா கிடையாது. அவர் வந்து ஒரு அரசியல் கட்சியில இருக்காரு அப்படிங்கிறப்ப போலீஸுமே போலீஸாலையுமே அவரை இது பண்ண முடியல. அவரை வந்து ஹேண்டில் பண்ண முடியல. அவர் வந்து எதுக்குமே அடங்காத ஒரு ஆளா இருக்கிறாரு. அவரை எதிர்த்து யாராவது ஒரு ஆள் பேசினா அப்படின்னா அவனை வந்து சுட்டு கொல்றது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஈஸியா ஒரு ராஜா மாதிரி அந்த ஊருக்குள்ள வந்து சுத்திக்கிட்டு இருக்காரு. அந்த ஊர் மக்கள்லாம் இன்னமுமே நமக்கு வந்து சுதந்திரம் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியான மனநிலை தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நமக்கு எப்படா விடிவு காலம் கிடைக்கும், யாராவது வந்து நம்ம காப்பாத்திட மாட்டாங்களா அப்படிங்கிறப்ப விஜய் வராரு. விஜய் வந்து மன்சூர் அலிகான்ட்ட இருந்து இந்த ஊர் மக்களை காப்பாத்தலையா, எப்படி காப்பாத்தினாரு அப்படிங்கிற ஒரு படம் தான் இந்த தேவா. நிறைய விஜய் ஃபேன்ஸ் வந்து இந்த படத்தை பார்த்துருக்க சான்ஸ் கம்மி தான் நினைக்கிறேன். நானே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்தை பாக்குறேன். இந்த படத்தோட விஜயோட கதாபாத்திரம், படத்தோட ஹீரோயினான சுவாதி கிரண் இவங்களோட கதாபாத்திரத்தை தவிர மன்சூர் அலிகானோட கதாபாத்திரமும் மணிவரனோட கதாபாத்திரம் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. இந்த ரெண்டு கேரக்டரும் பாத்தீங்க அப்படின்னா அவங்க எந்தெந்த சீன் எல்லாம் வராங்களோ அது எல்லா சீனுமே பயங்கரமான ஒரு ஃபன் பண்ணிட்டு போயிருவாங்க. மன்சூர் அலிகான்லாம் அவ்வளவு யதார்த்தமா அந்த வில்லனிசம் ஹேண்டில் பண்ணிருப்பாரு. மாஸ்டர்ல பவானி பார்த்திருக்கோம் விஜய் சேதுபதி. அந்த இதுல எந்த மாதிரியான ஒரு கேரக்டர்ல அந்த ஆர்க் இருக்குமோ அது அப்படியே அந்த மன்சூர் அலிகான் கேரக்டர்ல பார்க்கலாம். ரொம்ப பயங்கரமா தக்கு கொடுத்துட்டு போறது எதை பத்தியுமே கிடையாது. அந்த வில்லனிசமே ஹேண்டில் பண்ணிருப்பாரு. அந்த முரட்டுத்தனமான வில்லன் அப்படிங்கிறதையுமே ஹேண்டில் பண்ணிருப்பாரு. அதே நேரத்துல காமெடியுமே பர்ஃபெக்டா பேலன்ஸ் பண்ணிருப்பாரு. படத்தோட மியூசிக் ஸ்கோரை தேவா அவர்கள் ரொம்ப பிரமாதமா பண்ணிருப்பாங்க. நம்ம இந்த மீபர்ஸ் எல்லாம் கேட்கிற பாடல்கள் இருக்குல்ல, ஐயோ அலமேலு, சின்ன பொண்ணு சின்ன பையனை காதலிச்சா, இந்த மாதிரியான பாட்டுலாம் இருக்குல்ல, இது எல்லாமே இந்த படத்துல தான் வருது. ஒரு 2-3 பாட்டு எனக்கே புதுசா இருந்துச்சு. இதெல்லாம் இந்த படத்துல தான் வருது அந்த பாடல்கள்லாம். அது மாதிரி படத்தோட காமெடிஸ் நிறைய இடங்கள்ல ஈடுபட்டுச்சு. படத்தோட ஸ்டன் சீக்வன்ஸ் இப்ப பாக்குறப்ப, ஏன்னா 95 எடுத்த படத்தை இப்ப 2026 இந்த டைம்ல பாக்குறப்ப நமக்கு மேபி சில இடங்கள்ல வந்து கனெக்ட் ஆகாம இருக்கலாம். படத்தோட நிறைய அந்த மாதிரி படம் ஒரு கமர்ஷியல் ஃபிலிம். இப்போ எப்படி திருத்தினாரு, எப்படி மக்களை காப்பாத்து அப்படிங்கிறப்ப அவ்வளவு சீரியஸான ஒரு ஸ்கிரீன் பிளே, ஒரு ரேசி ஸ்கிரீன் பிளே இருக்குமா ப்ரோ அப்படின்னா அதெல்லாம் இருக்காது. 95 காலகட்டம் அப்படிங்கிறப்ப படத்தோட ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கு இடையில ஒரு பாட்டு இருக்கும். அது மாதிரி படம் வந்து படத்தோட இந்த கோர் ஐடியாவே கிளைமேக்ஸ்ல தான் ரீச் பண்ணுவாங்க. அது வரைக்கும் லவ் போகும், அந்த வில்லன் யார் எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிற மாதிரி போகும், அதுக்குள்ள ஒரு ஃபேமிலி டிராமா இருக்கும், அப்படி பிளாஷ்பேக், இப்படி இந்த மாதிரியான இதாத்தான் இருக்குமே தவிர எடுத்த உடனே வில்லனை திருத்துறது, வில்லனை கூட சண்டை போறதுங்கிற மாதிரியான கலர் இதுக்கு போகாது. இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல படம் பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா படம் யூடியூப் அவைலபிளா இருக்கு. ஒரு டீசென்டான படம், நிறைய இடங்கள்ல வந்து படம் நல்லாவே இருந்துச்சு. பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.